ஆசிரியர் கலாசாலையினுடைய விரிவுரையாளரும் இன்றைய நிகழ்வினுடைய தலைவருமாகிய வேல் நந்தகுமார் அவர்களே, மற்றும் மேடையிலே வீட்டிருக்கின்ற ஜீவநதி பரணிதரன் அவர்களே, கோபரன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, இன்றைய நிகழ்வின் மூலவராக இருக்கின்ற அஜந்தகுமார் அவர்களே, சபையிலே இருக்கின்ற இலக்கியவாதிகளே, அஜந்தகுமாருடைய உறவினர்களே, மாணவர்களே மற்றும் இலக்கிய ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பழைய கண்ணாடியில் புதிய பிம்பங்கள், சங்க இலக்கியத்திலிருந்து சமகாலத்துக்கு என்கின்ற அஜந்தகுமாருடைய கட்டுரை தொகுப்பை பற்றி உரையாற்றுவது எனக்கு தரப்பட்டிருக்கிற கடமை. அஜந்தகுமார் இந்த நூலினை பேராசிரியர் சே ஜோகராஜா அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார். சே ஜோகராஜா இந்த மண்ணின் மைந்தன், எங்கள் எல்லோருக்கும் ஆதர்சமான ஒரு வித்தியாசமான பழந்தமிழ் இலக்கியத்திலிருந்து நவீன இலக்கியம் வரைக்கும் விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அறிஞராக இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்த ஒருவர், அவருடைய ஆசிரியர், அஜந்தகுமாருடைய ஆசிரியர் என்ற வகையிலே இந்த நூல் அவருக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது. அஜந்தகுமாருடைய நன்றி மறவாத்தன்மை, அவருடைய மனம் என்பன இந்த சமர்ப்பணத்திலே இருந்து எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கின்ற 11 கட்டுரைகளும் உதயன் சஞ்சீவி எழுதப்பட்ட வாராந்த கட்டுரைகளாக இருக்கின்றன என்பதை நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்ளலாம். இந்த கட்டுரைகள் அல்லது இந்த எழுத்து ஒரு பத்தி எழுத்து போலவும், கண்டதும் கடையதும் இணைந்த ஒன்று போலவும், பல்சுவை விருந்து போலவும் அமைந்திருக்கிறது. எங்களோட பத்திரிகை வரலாறுல வாராந்தம் எழுதுகிற ஒரு மரபு முறை எங்கள்கிட்ட தொடர்ந்து இருந்து வந்திருக்கு. அது பத்தி எழுத்தாகவும் வந்திருக்கு. சில பேர் கண்டதும் கடையதும் என்று கூட தலைப்பு போட்டு எழுதியிருக்கிறார்கள். பல்சுவை விருந்து என்று போட்டிருக்கிறார்கள். கதம்பம் என்ற பெயரிலே பலர் எழுதியிருக்கிறார்கள். எங்களுடைய தூண்டி மேகசின்ல புத்தொளி பஞ்சாமிர்தம் என்று ஒன்று எழுதினார். 5 வெவ்வேறு விடயங்களை இணைத்து ஒரு எழுத்தாக தருவது பஞ்சாமிர்தம் என்ற பெயரிலே அவர் எழுதினார். எனக்கு அஜந்தகுமாருடைய முதல் கட்டுரையை பார்க்கிற போது அது 3 விடயங்களை உள்ளடக்கி பேசுகிற ஒரு விடயமாக தொடர்ந்து அது அப்படி இருக்குமோ என்ற எண்ணத்தோடு தான் நான் இந்த நூலுக்குள்ளே புகுந்தேன். ஆனால் அது வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு உரையாடல்களை, வெவ்வேறு விடயங்களை உள்ளடக்கிய ஒன்றாக அது எழுதப்பட்டிருக்கிறது என்பது கவனத்துக்குரிய ஒன்றாக இருந்தது. ஒரு எழுத்து சமூக சூழலிலே பெருவெடிப்பை நிகழ்த்த வேண்டுமா என்று என்னை கேட்டால் இல்லை என்றுதான் நான் கூறுவேன். எழுத்தும் ஒரு சம்பவம் தான், எழுதுதலும் ஒரு நிகழ்வு தான். அது சமூக அசைவியக்கத்தில் தாக்கத்தை தரும் போதும், அது சமூக தாக்கத்தின் விளைவாக தனக்கான அழகியலுடன் அமையும் போதும் காலத்தை கடந்து பயணிக்கின்றது. சமூகத்தின் எல்லா விளைவுகளும் எண்ணங்களே. எண்ணம்தான் எழுத்து, எண்ணம்தான் வாழ்வு, எண்ணம்தான் எல்லாமே. ஆகவே எண்ணம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்ற கருத்தியலை இந்த நூலூடாக நான் அதிகம் தரிசிக்க பார்க்கிறேன். இந்த நூல் பல்வேறு எண்ணங்களின் மன ஓட்டத்தில் உருவான பல கருகல்களினதும் விளைவுதான். தன் சமூகம் பற்றிய பார்வையை அஜந்தகுமார் தன் இலக்கிய கண்ணாடி வழி பார்த்து வியந்து கழிவிறக்கம் கொண்டு மகிழ்ந்து துயருற்று எழுந்த பல்வேறு எண்ணங்களின் வழி பெய்த சொற்களின் கூட்டுருவே இந்த கட்டுரைகள், இந்த நூல் என்று நான் கருதுகிறேன். இதிலே முதலாவது கட்டுரை வானரங்கள் கை சேர்ந்த சீதையின் ஆபரணங்கள். இது 3 விடயங்களை மையம் கொள்ள பார்க்கிறது. ஒன்று, இலக்கியம் எப்படி ஒரு ஆவணமோ, இலக்கியத்தை ஆவணப்படுத்தலும் மிக முக்கியமான ஒரு ஆவண செயற்பாடு என்பதை அவர் பேசுகிறார். ஏட்டிலே இருந்த எங்களுடைய இலக்கியத்தை அல்லது இலக்கணத்தை எப்படி எங்களுடைய சமூகம் அச்சு ஊடகத்தினூடாக இன்று வரை பேணி பாதுகாத்து வந்தது என்கின்ற ஒரு சமூகத்தின் வரலாறை, வலியை அவர் பேசியிருக்கிறார். ஆறுமோனாவலர் சிவை தாமோதரம் பிள்ளையில இருந்து தொடங்கி சமகாலம் வரைக்குமான விடயங்களை இந்த கட்டுரை பேசுகிறது. குறிப்பாக எங்கட சமூகம் எப்பொழுதும் தீயதை தன்னகத்தை வைத்துக்கொண்டு நல்லதை கைவிட்டு விடுகின்ற மனோநிலை உடையது என்பதை வள்ளுவனோடு அழுத்தி சொல்லி,
அந்த அச்சூடகம் எப்படி ஒரு ஆவணமாக்கலுக்கு அடிப்படையாக தன் பயணத்தை கொண்டு வந்தது என்பதை கூறி தென்னிந்திய வரலாற்று தொன்மையை மீட்டெடுத்த வி கனகசபை பிள்ளை அவர்களை பற்றி, மல்லாகம் கனகசபை பிள்ளை அவர்களை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். குறிப்பாக 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகம் என்ற ஒரு நூல் 1903 வந்தது. ஆனால் 500 1926 பதிப்பிக்கப்பட்டதாக அவர் பதிவிடுகிறார். அப்படி சங்க இலக்கியங்கள் முழுமையாக அச்சுறுப்பெறுவதற்கு முன்னாலேயே அவற்றை கண்டு வாசித்து அறிந்து அந்த வரலாற்றை வட இந்திய மரபிலே இருந்து தென்னகத்துக்கான தனி வரலாற்றை கனகசபை பிள்ளை எப்படி முயற்சி செய்து கொண்டு வந்தார் என்பதை தொடங்கி எங்களுடைய ஈழத்தவர்களின் பதிப்பு வரலாற்று போக்குகளை பேசி இறுதியிலே நூலகம்.org பற்றி சொல்லி அந்த பகுதியை நிறைவு செய்கிறார். நூலக நிறுவனம் ஈழத்தின் எண்ணிம நூலகமாக திகழ்வதோடு ஈழத்தினுடைய அத்தனை விதமான எழுத்துக்களையும் நிகழ்வுகளையும் ஆவணப்படுத்தி வருகின்ற அந்த விடயங்களை அவர் மிக சுருக்கமாகவும் ஆனால் சொற்றட்டாகவும் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. போர்தந்த வாழ்வு என்ற ஒரு விஷயத்தை இரண்டாவதா அந்த கட்டுரையில சொல்றார். புறநானூறுல இருக்கிற அந்த வாழ்வு எங்களுக்கு விளங்காது. ஏனென்றால் அது சொல்லுகிற மொழி முறை, அந்த அனுபவம், அந்த சமூக கட்டமைப்பு எங்களிடம் இல்லை. ஆகவே புறநானூரை கற்று அனுபவிக்க வல்லவர்கள் மிக குறைவானவர்கள் என்று வி செல்வநாயகம் தமிழ் இலக்கிய வரலாறிலே சொன்ன கூற்றை எடுத்து கூறி, காலம் என்பது கரங்கு போல் சுழன்று மேலது கீழாக கீழது மேலாக மாறுகிற அந்த வரலாற்று போக்கை எடுத்து சொல்லி எங்களுடைய போர் தந்த வாழ்வை அல்லது போர் தின்ற வாழ்வை பற்றி அவர் பேசுகிறார். ஆகவே அந்த புறநானூற்றினுடைய அனுபவம், அதற்கு அப்பாலான அனுபவம் எங்கள் மண்ணிலே நிகழ்ந்திருக்கிறது, நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் என்பதை அவர் பதிவு செய்கிறார். மூன்றாவதாக அவர் சொல்லுவது குரங்கின் கை அகப்பட்ட ஆபரணங்கள். அந்த குரங்கின் கைப்பட்ட அந்த ஆபரணங்களை பற்றி சொல்லுகிற அவர் அதற்கு 3 விடயங்களை எடுத்து சொல்லுகிறார். இந்த கட்டுரையை விரித்து சொல்லுகிறேன் என்றால் இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த கட்டுரை. ஒன்று, சீதையினுடைய ஆபரணம். சீதை ஆபரணத்தை கீழே புஷ்ப விமானத்தில் இவன் கடத்தி கொண்டு போகிற போது கீழே போடுகிறாள். அந்த ஆபரணங்களை கண்டெடுத்த குரங்குகள் அதை எங்கே எதை அணிவது என்று தெரியாமல் மாறி மாறி அணிந்து குரங்கு சேட்டை விட்டு கொண்டிருக்கின்ற அந்த சம்பவம். இரண்டாவது, இளஞ்சேட்சென்னி என்ற ஒருவர் பெற்ற பரிசு, அரசனிடம் பெற்றுக்கொண்டு வந்த அந்த பரிசை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு வந்த அந்த அரசனுடைய பரிசு ஆபரணங்களாக இருந்தது, அரச ஆபரணங்கள். அந்த ஆபரணங்களை எதை எங்கே அணிவது என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. அந்த குடும்பம் விரலில் அணிவதை காதில் அணிந்து, இடையில் அணிவதை கழுத்தில் அணிந்து, மாறி மாறி அணிந்து நின்ற அந்த ஒரு கோமாளித்தனமான நிகழ்வை அவர் சொல்லுகிறார். மூன்றாவது, புலம்பெயர்களுடைய பணமும் எம் தேசத்தினுடைய நிலையையும் பற்றி அவர் பேசுகிறார். சமகாலத்துக்கு கொண்டு வருகிறார். புலம்பெயர் நாடுகளிலே இருந்து இங்கே வருகின்ற பணம், அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நம் இளைஞர்கள் படுகிற பாடு, அது மோட்டார் பைக்காக இருக்கலாம், போதவஸ்தா இருக்கலாம், அல்லது பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதாக இருக்கலாம் என்று எங்களுடைய பண்பாட்டு அடையாளங்கள் சிதைந்து போகின்ற கோமாளித்தனத்தை மிக நுணுக்கமாக சொற்றோடு அவர் பதிவு செய்கிறார் இந்த ஒரு கட்டுரையில். இந்த 3 விடயங்களும் இணைந்த ஒரு பயணமாக அது அமைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது, புகழ்வதும் புலவரும் என்று ஒரு கட்டுரை. மன்னர்களை புகழ்ந்து பரிசு பெறுவது எங்களுடைய பாரம்பரியத்திலே புலவர்களுக்கு இருந்து வந்த ஒன்று. எப்பொழுதும் இலக்குமி புலவர்களிடம் இலக்கியக்காரர்களிடம் இருப்பதில்லை. எப்பொழுதும் புலவர்கள் வறுமையாக இருந்தார்கள் என்பதுதான் எங்களுடைய இலக்கிய வரலாறிலே நாங்கள் பதிவு செய்து வைக்கிற ஒரு விஷயம். ஆகவே புலவர்களை எப்பொழுதும் புழுகி 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 பாடி அவனோ இவனோ என்றெல்லாம் இல்லாதது இல்லாததெல்லாம் சொல்லி அவனை கடைசியா கொலை செய்கிறது அளவுக்கு கூட கொண்டே விட்டிருக்கிறார்கள். பாரி மன்னனை பற்றி கபிலர் பாடிய பாட்டு அதுக்கு சான்று. நீ வாளோட போனால் அவனை வெல்லையிலாது, பாணன் பாடினியா போனா வெல்லலாம் என்று சொல்லி மூவேந்தர்களை உசுப்பேத்தி அந்த மூவேந்தர்கள் அவனை கொன்ற வரலாறு எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இப்படி புழுகுவதிலே வல்லவர்களாக எங்களுடைய புலவர்கள் இருந்தார்கள் என்கின்ற சம்பவத்தை பதிவு செய்வதோடு அதற்கு அப்பாலே அந்த புலவர்கள் அரசனை வழிபடுத்துனர்களாக, அரசனுக்கு அறமுறைப்பவர்களாக,
அரசனுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு எதிர்நிலை எடுப்பவர்களாக வாழ்ந்த புலவர்களையும் அவர் பேசியிருக்கிறார். இன்று எங்களுடைய படைப்பாளிகளுடைய நிலை என்ன என்ற கேள்வியை அந்த கட்டுரையினுடைய முடிவிலே சொல்லுகிறார். இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கூட்டத்தை கூப்பிடுகிறார். யார் என்றால் இலங்கை அரச திணைக்களங்கள், கலாசார உத்தியோகத்தர்கள், கலாசார திணைக்களங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அஜந்தகுமார் பிரதேச செயலகத்திலே வேலை செய்தவர் என்பதை நீங்கள் இங்கே மனம் கொள்ள வேண்டும். அவர் கலாசார உத்தியோகத்தர்களையும் கலாசார திணைக்களத்தையும் பார்த்து பல கேள்விகளை முன்வைக்கிறார். வெறுமனே புத்தக வெளியீடு, புத்தக போட்டிக்கும் பட்டம் வழங்குவதற்கும் மட்டுமா திணைக்களங்கள்? ஒரு படைப்பாளியை எப்படி ஊக்கப்படுத்துவது என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளை அவர் முன்வைக்கிறார். திணைக்களத்தை மட்டும் கேள்வி கேட்கல, தன்னை போன்ற படைப்பாளிகளையும் கூட அவர் கேள்வி கேட்கிறார். இன்று படைப்பாளிகளின் நிலை என்ன? தமிழகத்தில் இப்ப பல பேர் விஜய்க்கு பாட்டு பாட தொடங்கி இருப்பார்கள். அடுத்த மூன்றாவது கட்டுரை மரபை மறைக்கும் மத யானைகள். திருமூலர் அழகா சொன்ன பாட்டு, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைந்தது மாமத யானை. ஒன்றை பார்த்தால் இன்னொன்றை பார்க்க முடியாது. இது பிலாசபியில் மிக முக்கியமான ஒரு பாட்டாக நாங்கள் கற்பிக்கின்ற ஒரு பாட்டு. தமிழர் மரபு என்பது தொடர்பாக அவர் எழுப்புகிற கேள்வி மிக முக்கியமானது. பிட்டுக்கும் பீட்சாவுக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனையை பற்றி அவர் பேசுகிறார். எங்களுடைய மரபு வழி உணவு முறைக்கும் அவசர உணவு வகைகளுக்கும் இடையில் இருக்கின்ற இடைவெளியை பற்றி அவர் பேசுகிறார். பூகோளமயமாக்கல் எங்களுடைய சூழலிலே அடையாள அரசியலை எப்படி நிகழ்த்துகிறது அல்லது அடையாளத்தை எப்படி அளிக்கிறது என்பது தொடர்பாக அவர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து தொல்காப்பியத்தை தனக்கு துணைக்கு அழைத்துக் கொள்கிறார். மரபு நிலை தெரியின் புரிதாகும் என்கின்ற வரியை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நவீனங்களின் முகவர்களாக இருக்கிறோம் என்கின்ற செய்தியை அவர் பதிவு செய்கிறார். எங்கள் அடையாளங்களை, எங்களுடைய மரபுகளை கைவிட்டு போகின்ற, இயல்பாக கடந்து செல்லக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிற ஒரு சமூகமாக மாறியிருக்கிறோம் என்கின்றதை அவர் இந்த கட்டுரையில் மிகச்சிறப்பாக பதிவு செய்கிறார். ஆங்காங்கே சில விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்றாலும் அவை முற்றும் முழுதாக ஒரு மாற்றத்தை எங்களுக்குள் கொண்டு வரவில்லை என்பதை கூறி முருகையனுடைய கவிதையோடு அதனை பதிவு செய்கிறார். 2000 ஆண்டு பழைய சுமை அத்தனையும் சற்றே இறக்கி சலிப்பகற்றி ஓய்வு பெற்று புத்தூக்கம் எய்தி புறப்படுவோம் என்கிறோம் என்று தொடங்குகிற அந்த கவிதை இப்படி முடிகிறது. 2000 ஆண்டு பழைய சுமை எங்களுக்கு, பண்பாட்டின் பேரால் பல சோலி எங்களுக்கு. பண்பாட்டின் பேராலே நாங்கள் கடந்து வந்த பாதைகளையும் நவீனத்துவத்தின் பேராலே விரைந்து கடந்து போகின்ற விடயங்களையும் பற்றி அவர் பேசுகின்ற ஒரு விஷயம் இங்கே மிக முக்கியமானது. அதே போல சிறையிருத்தல் என்ற ஒரு விடயம் பற்றி அவர் பேசுகிறார். 3 கட்டுரையில அது ஏறத்தாழ வருது. கருப்பொருள், சிறையிருத்தல், 3 கட்டுரைகள் இருக்கின்றன. அவை பெரும்பாலும் கொரோனா கால சிறையிருப்பு பற்றியவை 2 கட்டுரைகள். ஒலி அவிந்தன்று இவ்வழுங்கல் ஊரே என்ற அகப்பாடல் வரியை தலைப்பாக கொண்டு எழுதப்பட்ட கட்டுரையில ராவணனை கொள்வதற்கு தனுஷ்கோடி கரையில, அது எப்படி அவர் சொல்றாருன்னு எனக்கு தெரியாது, தனுஷ்கோடி கரையில, அது தனுஷ்கோடி தான் என்றது எப்படி முடிவு செய்தார் என்றது எனக்கு தெரியாது, அந்த கரையில ஆலமரத்துக்கு கீழே அமைதியா இருக்கிறார். பறவைகள் சத்தம் போடுகின்றன. அந்த சத்தம் அவருக்கு இரைச்சலாக இருக்கிறது. அவர் அமைதியாகிறார். ராமனின் சொல் அமைதியாக. கடலையும் அமைதியாக இருக்க சொல்லுகிறார். கடலை கடப்பதற்கு கடல் அமைதியாகவில்லை. தன் அம்பெடுத்து அமைதியாக இருக்குமாறு கட்டளை இடுகிறார். கடல் அமைதியாகிறது. இந்த அமைதியாதல் பற்றி அவர் சொல்லுகிற இடம் மிக முக்கியமானது. ஆனால் அந்த வாசிப்பு முறையில நான் வேறுபடுகிறேன். ராமன் தன் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். அதிகாரத்தின் அடையாளமாகத்தான் அந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். தன் ஒருவனின் அமைதிக்காக அந்த சமூகத்தை அமைதியாக்குகின்ற ஒரு அதிகாரமாக நான் அதை பார்க்கிறேன். முத்தொள்ளாயிரத்தில் வருகிற ஒரு தலைவி, துளையிடப்பட்ட துவாரத்தினூடாக காண முடியாத, இச்செறியப்பட்ட, வீட்டுக்குள்ளே சிறை வைக்கப்பட்ட அந்த பெண் தலைவியை காண முடியாமல் தவித்த போது தலைவி போகிறான். இதால பார்க்கறன்னு தெரியல, துவாரத்துக்கால கதவுல இருக்கிற திறப்போட்டைகளால பார்க்கிறாள். பார்க்கிறவள் அந்த ஓட்டையை போட்ட தச்சனுக்கு நன்றி சொல்லுகிறாள்.
என்கின்றதை அவர் பதிவு செய்கிறார். மரணத்தின் வெக்கைக்குள் கருகிப்போகும் வாழ்வில் இளைய தலைமுறை அணிதிரண்டு செயலூக்கம் கொள்ள வேண்டும் என அஜந்தகுமார் இவற்றின் வழி தன் கருத்தை நிறுவ முற்படுகிறார். மகாகவியை உதாரணத்துக்கும் தனக்கு துணைக்கும் அழைத்துக் கொள்கிறார். பக்கம் 27 அந்த கவிதை இருக்கிறது. வேரிற் கிடந்து வெடுக்கென்று மாறிவர பூரி கண்டால் புலகம் மெய் ஊராதோ, ஆழப் புதைந்த அறம்போல் முளைத்தெழுந்தாள் வாழ அவளுக்கென் வாழ்த்து என்று மகாவியின் வரியை பயன்படுத்திக் கொள்கிறார். சிறை இருத்தல், சிறகு விரித்தல், இந்த 2 விஷயத்தை அவர் மிக நுணுக்கமா இந்த தலைப்பில் சொல்றார். ஒன்று உலகம் சிறை, திறந்த வழி சிறை. நாங்கள் சொல்றோம் இந்த தேசம் தமிழர்களின் திறந்த வழி சிறை. உலகம் சிறகு கொண்டு தரிசிக்க வேண்டிய ஒரு பெரு வெளி. இது இன்னொரு தரப்பாருடைய கருத்து. இங்கே இந்த 2க்கும் அடிப்படையில் இருப்பது சிந்தனை சிறகு என்பது அஜந்தகுமாருடைய கருத்து. நெல்சன் மண்டேலா சிறை வைக்கப்பட்ட போது தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரே ஒரு சுதந்திரம் நூல்களை வாசிப்பதற்கான சந்தர்ப்பங்களை தனக்கு தருமாறு கேட்டதாக அஜந்தகுமார் பதிவிடுகிறார். அதே போல நேரு, அஜித் போயகொட, சிவ ஆரூரன் போன்ற சிறையில் அடைக்கப்பட்ட மனிதர்கள் தங்களுடைய வாசிப்பை, தங்களுடைய எழுத்தை சிறையில் இருத்தலில் இருந்து எப்படி உலகத்துக்கு கொண்டு வந்தார்கள், தங்களுடைய சிந்தனை சிறகை எப்படி விரித்து இந்த உலகத்திலே அவர்கள் பயணித்தார்கள் என்பதை இந்த கட்டுரையினூடாக அவர் பதிவு செய்கிறார். அதே போல பெண் பலர்தாம் பேசில் உலகம் என்னாமோ என்ற கட்டுரை, பெண்ணினுடைய இலக்கணம், அந்த பெண் கடல் தாண்டி போக முடியாத சூழல் என்பன தமிழகத்திலே இருந்ததை பதிவு செய்து, சங்க இலக்கியம் வீரப்பெண்களை பேசுகிறது, ஆனால் வீரப்பெண்களை பார்வையாளராக நியமித்து விடுகிறது என்ற கருத்தையும் அவர் சொல்லுகிறார். இந்த கதைகளையெல்லாம் பெண் இனத்தின் வாழ்வில் நிஜமாக்கி காட்டிய தேசம் எங்களுடைய தேசம் என்பதை பதிவிட்டு, பெயரிடாத நட்சத்திரங்கள் என்கின்ற 26 பெண் போராளிகளினுடைய 70 கவிதைகளை உள்ளடக்கிய கவிதை தொகுப்பை பற்றி அவர் பேசுகிறார். வரலாறு எங்கும் ஆற்றாமையுடனும் எதிர்ப்புடனும் துயருடனும் பெண்மையின் குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன என்று அந்த கட்டுரையை அவர் நிறைவு செய்கிறார். அழிவதன்றி வேறென்ன கேட்கும் கவிதை என்கின்ற தலைப்பிலான கட்டுரை முரண்களே படைப்பின் ஆதார சுருதி என்பதை தெளிவுபடுத்துகிறது. அதியமான் என்ற ஒரு மன்னன் வருகிற புலவர்களுக்கு பார்க்காமல், அவர்களை சந்திக்காமல், அவர்களுடைய புலமை பற்றி ஆராயாமல் பரிசு கொடுக்கிற பழக்கம் உடையது. அப்படி பெருஞ்சித்திரனாருக்கு கொடுத்த போது அதை அவர் வாங்க, நான் வணிகன் அல்லேன் என்று சொன்னார். எனக்கு இந்த பரிசு வேண்டாம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட புலவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்தார்கள், அவர்கள் அறம் பாடினார்கள், அறம் உரைத்தார்கள் என்பதை பதிவு செய்து, இறுதி யுத்தத்தின் வாழ்வியல் அவலத்தை சேரனுடைய கவிதைக்குள்ளாலே, சேரனுடைய அறம்பாடலாக அவர் பேசுகிறார். 30 முக்கோடி படையினர்கள் எல்லோரும் பட்டு அழிவதன்றி வேறென்ன கேட்கும் என் கவிதை என்று அந்த கவிதை முடிகிறது, கட்டுரையும் முடிகிறது. அடுத்தது கோதாரியும் கொரோனாவும். யாழ்ப்பாண வழக்கில் இருக்கிற ஒரு சொல்லு கோதாரி. கோதாரி விழுவார் பெரும்பாலான எங்களுடைய மூத்த தலைமுறை சொல்லுகிற போது நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே அது கோதாரி ஒரு வீடரங்கு காலத்தை எப்படி தந்தது 1845களிலே என்பதை அவர் பதிவு செய்கிறார். பொன் பூலோகசிங்கம் அவர்களுடைய கட்டுரையை அடிப்படையாக கொண்டு அந்த கருத்தை அவர் பதிவு செய்கிறார். அந்த கட்டுரையை பதிவு செய்கிறார். கோதாரி என்ற ஒரு நோய் வந்து அது ஊர்காவத்துறையிலே தொடங்கி, அந்த ஊர்காவத்துறையிலே யாருக்கு தொடங்கியதோ அவர் இறந்து போக அந்த ஊர் முழுவதும் பரவி, அங்கே இருந்து கதிர்காமம் போனவர்களாலே யாழ்ப்பாணத்துக்கு பரவி, எப்படி அந்த நோய் பல உயிர்களை கொலை செய்தது என்பதை அவர் பதிவு செய்து அதற்கு சமாந்தரமாக கொரோனா காலத்தை தரிசிக்கிறார். அதை வீடடங்கு காலம் என்று அவர் சொல்லுகிறார். அடைவு என்ற சொல்லை பொதுவிலே நாங்கள் பயன்படுத்துகிறோம், ஆனால் அவர் வீடடங்கு காலம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். அதே போல அதிலே சுனாமி பற்றிய கவிதைகளை சே யோகராஜா யாரோ சொன்னதாக சொன்னதையும் பதிவு செய்கிறார். சுனாமியை விட கொடூரமானது சுனாமி பற்றி வந்த கவிதைகள் என்கின்ற விடயத்தை சே யோகராஜா யாரோ தனக்கு சொன்னதாக இவருக்கு சொல்ல இவர் அதை இந்த கட்டுரையிலே பதிவு செய்கிறார். அது கொரோனா காலத்துக்கும் பொருந்தும். ஆனாலும் அந்த கொரோனா காலத்திலே வந்த சில நல்ல விடயங்கள், சில நல்ல கவிதைகள் ஜீவநதியினுடைய தொகுப்பாக கொரோனா கால கவிதைகளாக வந்திருக்கிறது. மனோ சின்னத்துரை அவர்களுடைய கொரோனா வீட்டு கதைகளாக வந்திருக்கிறது என்பதையும் அவர் பதிவு செய்கிறார். இதில் மிக முக்கியமானது கியூபா, அமெரிக்காவின் பகை நாடான கியூபா, அமெரிக்காவின் நண்பனான இத்தாலி
கொரோனாவால் பாதிக்கப்பட்டு பல பலிகளை கொடுத்து கொண்டிருந்த காலத்தில் போய் செய்த உதவி, மருத்துவ உதவியை அவர் இங்கே பதிவு செய்வது ஒரு 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 நல்ல மனத்தின் நல்ல முன்னோடித்தனமான சிந்தனையின் அடிப்படையாக இருக்கிறது. அடுத்தது கையறு நிலை பற்றிய ஒரு கட்டுரை. அது அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் தொடங்கி ஈழத்தின் போர் வாழ்வு வரைக்கும் சென்று சுபாஷ் சந்திரபோஸினுடைய மரணம் பற்றி, அவருடைய 8 வயது குழந்தைக்கு முன்னாலே சந்திரபோஸ் சுடப்பட்ட போது அந்த குழந்தையின் மனம் எப்படி இருக்கும் என்று கற்பகம் ஜசோதரா எழுதிய கவிதையின் வழி அந்த கட்டுரையை அவர் முடிவு செய்தார். ஒழுகுநீர் ஆறல் பார்க்கும் குருகு என்ற ஒரு கட்டுரை இருக்கிறது, 10வது கட்டுரை. காதல் என்பது எங்கள் சமூகத்தின் தீண்டாச்சொல், அது பெற்றோரின் மனதில் என்கின்ற விடயத்தை சொல்லி இளைய தலைமுறை பற்றிய வாழ்வியல் அச்சம் இன்றைய தலைமுறையிலே எப்படி இருக்கிறது என்பதை சொல்லி, போதை வஸ்தும் இன்றைக்கு இருக்கின்ற சமூக வலைத்தளங்களின் ஊடாக பிள்ளைகள் பார்க்கக்கூடாத விடயங்கள் பற்றியும் சொல்லி, பெண்ணை பெற்றவர்களுடைய மனோநிலையை அவர் இந்த கட்டுரையிலே பதிவு செய்கிறார். அஜந்தனுக்கும் 3 பெண் பிள்ளைகள் என்று நினைக்கிறேன், எனக்கும் 2 பெண் பிள்ளைகள். அப்ப அந்த பெற்றோர்களுடைய மனநிலையை அவர் பதிவு செய்கிறார். அதிலே குறிப்பாக இந்த மண்ணிலே இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற வரன்முறையற்ற வன்புணர்வுகள் பற்றி அவர் பேசுகிறார். குணேஸ்வரனுடைய கவிதையை அதற்கு உதாரணப்படுத்தி அவர் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி மயக்கூறு மக்கள், குழந்தைகள் பற்றின அவருடைய கட்டுரை. எப்பொழுதும் அவருக்கு குழந்தைகள் மீது ஈடுபாடு உண்டு என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என்கின்ற தலைமுறை மீது, இந்த குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் மீது போர் தொடுக்காதிருப்பது பண்டை தமிழ் சமூகத்தில் இருந்து இன்று வரை இருக்க வேண்டிய ஒரு அறமாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது இன்றைக்கு மீறப்பட்டு குழந்தைகள் இருக்கிற இடத்தை பார்த்தே தாக்குவது என்பது இன்றைய கால அறமாக இருப்பதை அவர் பதிவு செய்து, புத்திரப்பேறு என்பது ஒரு பெரும் வரம் என்பதையும், சலபோதி முனிவர் உடைய மகனை தசரதன் கொலை செய்த போது என்ன போல நீயும் புத்திர சோகத்தால் துன்புறுவாய் என்று சொன்னது எப்படி தசரதனுக்கு பிள்ளைப்பேர் இல்லாமல் தவித்த தசரதனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்பதையும் அவர் பதிவு செய்தார். குழந்தையின்மை இந்த தேசத்தின் பெருங்கொடுமையாக மாறிக்கொண்டு வருகிறது. இன்றைக்கு மருத்துவ உலகத்தில் அதிகம் தேவைப்படுகிற ஒரு மருத்துவம் நாங்கள் இன்றைக்கு குழந்தை பேறு தொடர்பாக என்பதை பார்த்து வருகிறோம். இதற்கான அடிப்படைகள் போரின் வன்மம், அதற்கு பிறகு வந்த எங்களுடைய வாழ்க்கை முறை, பண்பாட்டு இழப்பு என்பனவற்றின் வழி நிகழக்கூடிய உளவியல் நெருக்கீடுகள் என்பன மிக முக்கியமானவை என்பதை பதிவு செய்து, நெருணல் என்ற ஈசு முரளிதரனுடைய கவிதை தொகுப்பிலே இருந்து ஒரு கவிதை வழி அந்த தான் சொல்ல வந்த கருத்தை அவர் நிறுவுகிறார். அஜந்தகுமாரனுடைய பாண்டித்தியத்துக்கு, அவர் ஒரு தமிழ் விரிவுரையாளர் என்ற பதவிக்கான தகுதிக்கும் சான்றாக இந்த நூல் அமைகிறது. சங்க இலக்கியத்திலிருந்து நீதி நூல்கள், காவியங்கள், நவீன எழுத்துக்கள், சமூக மாற்றங்கள், அரசியல் சிந்தனைகள் என்பனவற்றை உள்ளடக்கிய ஒரு சிறு தொகுப்பாக இந்த நூல் அமைகிறது. ஆனால் இது பேச விளைகின்ற பொருட்கள், கருப்பொருட்கள் மிக மிக ஆழமானவையும் இந்த சமூகத்துக்கு தேவையான. சிலர் தமிழ் இலக்கியக்காரர்களாக அல்லது விரிவுரையாளராக ஆக்கப்படுகிறார்கள், சிலர் ஆகிறார்கள். படைப்பு மனம், இலக்கிய ரசனை, சமூக அக்கறை நிறைந்த ஆளுமைகளாக வந்த தமிழ் விரிவுரையாளர்கள் மிக மிக அரிதான உயிரிகளாகத்தான் எங்களிடம் இருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ் துறையில் இன்று இருக்கக்கூடிய படைப்பாளுமை மிக்க, தமிழ் இலக்கிய ரசனையுடைய, சமூக அக்கறையும் உள்ள ஒரு விரிவுரையாளராக எங்கள் கண்முன்னே ஒரு சாட்சியமாக இருப்பவர் அஜந்தன். அவருடைய இந்த பழைய கண்ணாடியில் புதிய பிம்பங்கள் என்பது மிக நுணுக்கமாக எங்களுடைய சமூகத்தை அவதானித்து சாதாரண மக்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய மொழிநடையிலே தரப்பட்டிருக்கிற ஒரு தொகுப்பு. அந்த வகையிலே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.